பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய யோவான் தனக்கு பிரியமான சகோதரனாகிய காயு என்பவருக்கு எழுதும்போது, சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுக்கும் பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று சொல்லுகிறார். காரணம், இந்த வார்த்தைகளை அவர் சிறைச்சாலையிலிருந்து எழுதினார். அவர் அப்படி சிறைச்சாலையில இருக்கும் பொழுது சகோதரர் அவரை சந்திக்க சென்ற நேரத்திலே அவர் இந்த நிருபத்தை அவர்களிடத்திலே கொடுத்து அனுப்புகிறார். அதிலே இதை எழுதியிருக்கிறார். இதை எழுதிவிட்டு அடுத்ததாக தான் என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆம், நாம் ஒவ்வொருவருமே சத்தியத்திலே அல்லது தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். அப்படி நாம் சத்தியமாகிய தேவனுடைய வசனங்களின்படி அல்லது வார்த்தைகளின்படி நடந்து கொண்டால் நம்மை குறித்து நம்முடைய ஆண்டவருடைய உள்ளமும் மகிழும் அல்லவா? அன்பரே, நம்முடைய உலக பிரகாரமான தாய் தகப்பன்மாரே நம்மை குறித்து நற்காரியங்களை கேள்விப்படும் பொழுது சந்தோஷப்படுவார்களானால், நம்மை தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அறிந்தவர் நாம் சத்தியத்திலே நடக்கும்போது நம்மை குறித்து நிச்சயமாய் சந்தோஷப்படுவார் அல்லவா? இந்த சத்திய வார்த்தைகளின்படி நடக்கவும் அவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தவும் இந்த நாளிலே நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் சத்தியத்திலே நடக்கும் பொழுது உம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துவோம் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த சத்திய வார்த்தைகளின்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கட்டி எழுப்ப கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் நடக்க தவறின நாட்களை தேவன் தயவாய் எங்களுக்கு மன்னிப்பீராக. உம்மை துக்கப்படுத்தின நாட்களை எங்களுக்கு தயவாய் மன்னிப்பீராக. இனி வருகிற நாட்களிலே ஆண்டவரே, இந்த சத்திய வார்த்தைகளின்படி நாங்கள் வாழ்கிறதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு பலன் தாரும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.